சூப்பரான டேஸ்டான மட்டன் பிரியாணி குக்கரில் குலையாமல் நல்லா ஜூஸியாக மட்டன் வெந்திருக்கு பாருங்கள். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ரைஸும் ஒன்று ஒட்டாமல் உதிரியாக இருக்கும். ஃபஸ்ட்டு குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு 2 டேபிள் ஸ்பூன் நெய்யும் போட்டுக்கலாம். இப்போ ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு, பட்டை, கிராம்பு, இலை, நீளமாக பெரிய வெங்காயத்தை வந்து 2 வெங்காயம் போட்டிருக்கேன். இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம இங்கே மசாலா ரெடி பண்ணிடலாம். சின்ன வெங்காயம் எவ்வளோ போடுறீங்களோ அந்தளவுக்கு மசாலா இருக்கும். பட்டை, கிராம்பு, சோம்பு இதெல்லாம் போட்டுக்கோங்க. இஞ்சி, பூண்டு, அப்புறம் பச்சை மிளகா 4 மிளகா போட்டிருக்கேன். இலை வந்து அரைக்க மாட்டேன், ஏன்னா இலை அங்கங்கே அப்புறம் மாட்டு வாயில். இந்த மாதிரி கொஞ்சம் கோர்ஸியாக அரைச்சிக்கோங்க. இப்போ அந்த மசாலா ஊற்றிக்கலாம். தக்காளி அதுக்கப்புறம் தான் போடுவோம் நம்ம. இந்த மசாலா நல்லா பச்சை வாசனை போகட்டும். ஒரு 3 சின்ன தக்காளியாக எடுத்திருக்கேன். பெருசாக இருந்தால் 2 போட்டுக்கோங்க. கொஞ்சம் கல் உப்பும் போட்டுட்டு மிளகாத்தூள், மல்லித்தூள், கொஞ்சோண்டு சாம்பார் தூள் போட்டிருக்கேன் ஃப்ளேவருக்காக. நல்லாயிருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் மட்டன் 1/4 கிலோ மட்டன் நான் நல்லா வாஷ் பண்ணியிருக்கேன். இதில் கொழுப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க, இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் புதினா போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் மூடி வச்சுட்டு கொஞ்சம் அது எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு மசாலாலாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து 2 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இது வீட்டு தயிர், புளிக்காத தயிர்ன்றதுனால 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அரிசி வந்து ஒரு ஆளாக்கு எடுத்திருக்கேன், பாஸ்மதி ரைஸு. அதனால் 1 தான் தண்ணி ஊற்றிருக்கேன். ஆல்ரெடி இந்த மசாலாலே பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருந்ததுன்னு. எக்ஸ்ட்ரா ஊற்றுனீங்கன்னா கண்டிப்பாக ரைஸ் குழஞ்சிரும். 1க்கு 1 தான் அளவு. அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து மூடி வச்சிடலாம். ஒரு 3 விசில் எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மட்டன் நல்லாவே வெந்திருக்கும். இப்போ 20 நிமிஷம் ஊற வச்ச அரிசி இது. இப்போ போட்டுட்டு கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு இருக்கா உரப்பு இருக்கான்னு நல்லா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு 1/2 லெமனை புளிஞ்சு விட்டுக்கலாம். இது வந்து லாஸ்ட் ஸ்டேஜில் தான் லெமன் புளியணும். இப்போ ஒரு கை ஃபுல்லாக புதினா போட்டுட்டு தண்ணி உங்களுக்கு ஆல்ரெடி அளவு சொன்னேன், 1/4 கரண்டி போகணும் அரிசிக்கு மேலே. அதுதான் கரெக்டான அளவு. இங்கே பாருங்கள், குட்டி குக்கர், பெரிய குக்கர் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. சைடில் 65 ரெடி ஆகிட்டுருக்கு. 65 இல்லாமல் பிரியாணி எப்படி? ஸோ டிப்பிக்கல் ஹவுஸ் ஒய்ஃப் மாதிரி காலியான நெய் பாட்டில் தூக்கி போடலை. நான் மேலே வச்சோன்னே கொஞ்சம் உருகி இருந்தது. அதுவே எனக்கு பிரியாணிக்கு போதுமாக இருந்தது. இப்போ பாருங்கள், 3 விசில், 2 வந்து ஃபுல் ஃப்ளேமில், 1 வந்து லோ ஃப்ளேமில் கொடுத்து எடுத்தேன். எப்படி இருக்குது பாருங்கள் ரைஸு, ஒன்று ஒட்டாமல் உதிரியாக இருக்குது. இது கொஞ்சம் இலை வச்சுட்டு மூடி வச்சுட்டேன் திருப்பி. நீங்கள் ஒரு 10 நிமிஷம் தம் போகிறதா கூட தோசைக்கல்லில் போட்டு தம் போட்டு எடுத்துக்கோங்க. ஆனால் எனக்கு இது கன்சிஸ்டன்சி ரொம்பவே நல்லா இருந்தது. இங்கே பாருங்கள், பாப்பா குடிச்சு நல்லி எலும்பு கூட இருந்துச்சு. வழக்கம் போல் வந்து எங்கேயோ இலையை ஆட்டை போட்டு வந்தானுங்க காட்டுக்குள்ளே இருந்து. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தலைவாழை இலையை விரித்து போட்டு 2 பேத்துக்கு விருந்து வச்சாச்சு. பிரியாணி மட்டும் செஞ்சால் எப்படிங்க? எங்கள் வீட்டில் வந்துட்டு தயிர், வெங்காயம் தாளிச்சா அதுக்கு 65. நீங்கள் நல்ல வேளை பெப்பர் சிக்கன் கேட்டாங்க, அது மட்டும் தான் மிஸ்ஸிங்கு. அது என்னால் செய்ய முடியாது அப்படின்ட்டு. பட் எல்லாமே டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. உங்கள் வீட்டில் இப்படி தானா பிரியாணி செஞ்சால் இது எல்லாமே சேர்த்து செய்யணுமா எப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டுடஸ்.